exercise 1.4 la 7th question first subdivision function f r tends to r f of x equal to 2x plus 1 என்ன செக் பண்ண சொல்லிருக்காங்க பைஜெக்டிவ் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிருக்காங்க இருபுற சார்பா இல்லையா அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ பைஜெக்டிவ்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் சோ பைஜெக்டிவ்னாக்கா 1 to 1 and on to ஒன்றுக்கு ஒன்றான சார்பு மற்றும் மேல் சார்பு சோ இது ரெண்டுமே சேர்ந்துச்சுனாக்கா ஒன்றுக்கு ஒன்றானதும் மேல் சார்பும் 1 to 1 and on to ரெண்டுமே சேர்ந்துச்சுனா தான் பைஜெக்டிவ் பைஜெக்டிவ்னா இருபுற சார்பு அப்ப ரெண்டுமே இருக்கணும் ரெண்டுத்துல ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆனா கூட நம்ம வந்து இருபுற சார்பு அல்ல அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டுமே ரியல் நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க அப்ப ரியல் நம்பர்ஸ் என்ன சோ ரியல் நம்பர்ஸ்னாலே மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி பார்த்தா பாசிட்டிவ் நம்பர்ஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் இரேஷனல் நம்பர்ஸ் ரேஷனல் நம்பர்ஸ் டெசிமல் நம்பர்ஸ் எல்லாமே கலந்துரும் வேற ஏதாவது ஒரு 5 இன்டிஜர்ஸ் நான் எடுத்து நம்ம கால்குலேஷன் போட போறோம் நம்ம ஏரோ டயகிராம்ல வந்து நம்ம எப்படி நம்ம அதை 1 to 1 on to அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு இன்டிஜர்ஸ் எக்ஸுக்கு -2 கொடுக்குறேன் அப்ப f of -2 என்ன இது x இருக்கிற இடத்துல -2 கொடுங்க 2 into -2 plus 1 2 into -2 -4 plus 1 அப்ப ஆன்சர் -3 பிளஸ் மைனஸ் கலந்து வந்தா சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பிக் நம்பர் சைன் போடணும் x க்கு -1 கொடுங்க f of -1 equal to 2 into -1 plus 1 2 into -1 -2 plus 1 இங்க இந்த பிளஸ் மைனஸ் கலந்துருக்கு சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பிக் நம்பர் சைன் போடணும் x க்கு 0 எடுத்தீங்கன்னாக்கா f of 0 is equal to 2 into 0 plus 1 2 into 0 0 plus 1 answer 1 x க்கு 1 கொடுங்க இப்ப f of 1 is equal to 2 into 1 plus 1 2 into 1 2 plus 1 3 so x க்கு 2 கொடுங்க so f of 2 is equal to 2 into 2 plus 1 2 into 2 4 4 plus 1 5 ஒரு 5 நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போ இது ஏரோ டயகிராம் மூலமா நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத பாருங்க சோ இது ரியல் நம்பர் டொமைன் கோடொமைன் மதிப்பகம் துணை மதிப்பகம் சோ ஆர்ன்றதுனால நிறைய நம்பர்ஸ் இருக்கு இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கு நம்ம என்ன வேணுமோ அது மட்டும் எழுதிக்கிறேன் நானு சோ -2 -1 0 1 2 இது இல்லாம இங்க நிறைய நம்பர்ஸ் இருக்கு இங்க நிறைய நம்பர்ஸ் இருக்கு இதுக்கு இடையிலயும் நிறைய நம்பர்ஸ் இருக்கு இடையிலயும் நிறைய நம்பர்ஸ் இருக்கு 0க்கும் 1க்கும் நடுவுலயுமே நிறைய இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கு 1க்கும் 2க்கும் நடுவுல நிறைய பாத்தீங்கன்னா இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கு அந்த மாதிரி சுத்தி நிறைய நம்பர்ஸ் இருக்கு சரிங்களா வெறுமனே இந்த டாட்லாம் போடாம போட்டீங்கன்னா அது என்ன மீனிங் ஆயிடும்னா முழுக்கள் இன்டிஜர் ஆயிடும் அதனால நிறைய இடையில நிறைய நம்பர்ஸ் இருக்கு இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கு எண்ண முடியாத அளவுக்கு நம்பர்ஸ் இருக்குன்றது மைண்ட்ல நம்ம வச்சுக்கணும் இதுல என்ன வேணுமோ அது மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இங்கேயும் பாத்தீங்கன்னாக்கா இடையில வெளியில பாத்தீங்கன்னா இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கு சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னாக்கா -2 சப்ஸ்டிட் பண்ணா -3 மேட்ச் ஆகும் -1 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா -1 0 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா +1 1 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 3 2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 5 இப்ப பாத்தீங்கன்னா இது 1 to 1 என்ன அப்படின்றது நல்லா பார்க்கணும் டொமைன்ல இருக்கிற நம்பர்ஸ்லாம் வந்து x வேல்யூஸ் அப்படின்னு மைண்ட்ல வச்சுங்க கோடொமைன்லாம் வந்து f of x அதாவது y வேல்யூஸ் x க்கு எந்த ஒரு வேல்யூ எடுத்து நம்ம இந்த ஃபங்க்ஷன்ல போட்டாலும் அதுக்கு தனியான ஆன்சர் கிடைக்கும் இந்த ஆன்சர்லாம் வந்து ரிப்பீட் ஆகாது சரிங்களா எந்த ஒரு வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணாலும் அதுக்கு தனியான ஒரு ஆன்சர் எந்த ஒரு ப்ரீ இமேஜ் இருந்தாலும் அதுக்கு ஒரு யூனிக் இமேஜ் இருக்கு எந்த ஒரு முன்னுருவா இருந்தாலும் அது தனித்தனியான நிழலுருவை கொண்டிருக்கிறது அப்ப இது வந்து 1 to 1 ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் எந்த ஒரு நம்பர் எடுத்தாலும் அது 1 to 1 இப்ப ஆன் டுவா இல்லையா அப்படின்றத எப்படி செக் பண்ணலாம்ன்றத அடுத்து பார்க்கலாம் அந்த f of x y ன்னு எடுத்துப்போம் so y is equal to 2x plus 1
இப்போ இது y ஈக்குவல் டு இருக்கு. இப்போ நம்ம இது x ஈக்குவல் டு மாத்தணும். நம்ம இப்போ பிளஸ் 1 லெஃப்ட் சைடுல போச்சுனாக்கா y minus 1 is equal to 2x. இந்த 2x னா 2 into x னு அர்த்தம். மல்டிப்ளைல இருக்கு. இந்த சைடு வந்துச்சுனா டிவைட்ல வந்துரும். y minus 1 by 2 is equal to x. அப்ப x equal to y minus 1 by 2. அப்போ y க்கு எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. சோ y க்கு ஏதாவது நம்பர் -2 போடுங்க. -2 போட்டீங்கன்னா x ஓட வேல்யூ இந்த y க்கு பதிலா -2 -1 by 2. சேம் சைனா இருந்தா ஆட் பண்ணி அதே சைனை போடுங்க. கூட்டிட்டு அதே எண்ணை போடணும். அதே குறியை போட்டுடணும். 3 2ஆல வகுத்தீங்கன்னா 1.5 வரும். அப்ப -1.5. இப்போ y க்கு வந்து ஒரு -1 கொடுங்க. இப்போ x க்கு என்ன வரும்? எது வேணா நீங்க கொடுக்கலாம். இப்போ -1 -1 by 2. சேம் சைனா இருக்கு. ஆட் பண்ணிட்டு அதே சைனை போடுங்க. இப்போ இது சேம் நம்பரா இருக்கும்போது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அப்ப ஆன்சர் 1. டினாமினேட்டர்ல 1 வந்தா வேல்யூ மாறாது. நியூமரேட்டர்ல என்ன ஆன்சர் அதேதான். அடுத்து y க்கு 0 கொடுங்க. அப்ப x க்கு என்ன வரும்? 0 -1 by 2. 0 க்கு வேல்யூ இல்ல. அப்ப -1 by 2. 1 by 2 னா 0.5. அடுத்து y க்கு +1 கொடுங்க. அப்ப x ஓட வேல்யூ 1 -1 by 2. 1ல 1 போச்சுன்னா 0 by 2. 0 by anything 0. இப்போ இது ஒரு டயகிராம் மூலமா பாருங்க. இது ரியல் நம்பர்ஸ், இது ரியல் நம்பர்ஸ். x ஓட வேல்யூஸ் என்ன வந்தது? நம்ம ரியல் நம்பர்ஸ்னும் போது நிறைய நம்பர்ஸ் இருக்கு. நமக்கு என்ன வந்தது அதை மட்டும் எழுதிப்போம். 1.5 ஒன்று வந்துச்சு, -1 வந்துச்சு, -0.5 வந்துச்சு, 0 வந்துச்சு. அடுத்து வேல்யூ போட்டீங்கன்னா வேற ஏதாவது நம்பர்ஸ் வரும். இதுக்கு இடையில இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கு. நிறைய நம்பர்ஸ் இருக்கு இடையில. சரிங்களா? y பாத்தீங்கன்னாக்கா -2 -1 0 1 நம்ம யூஸ் பண்ண நம்பர்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். அப்ப 0க்கு 1க்கு நடுவில் நிறைய நம்பர்ஸ் இருக்கு. 1க்கு 2க்கு நடுவில் நிறைய நம்பர்ஸ் இருக்கு. இங்கே நிறைய நம்பர்ஸ் இருக்கு, இங்கே நிறைய நம்பர்ஸ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னாக்கா y க்கு -2 சப்ஸ்டிட் பண்ணா x க்கு -1.5 வருது. நம்ம ரிவர்ஸ்ல பார்க்கிறோம். y க்கு -1 எடுத்தா x க்கு -1 வருது. y க்கு 0 எடுத்தோம்னா x க்கு -0.5 வருது. y க்கு 1னா x க்கு 0 வருது. சரிங்களா? இங்க ஏதோ ஒரு வேல்யூ போட்டீங்கன்னா அடுத்த மாதிரி மேட்ச் ஆகும். இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது இது வந்து f of x, அதாவது y ன்னு வச்சுக்கிறோம். இது வந்து x. y க்கு எந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணாலும் அதுக்கு யூனிக்கான ப்ரீ இமேஜ் தான் இருக்கு. எந்த ஒரு நிழலுருவை எடுத்து நம்ம இந்த ஃபங்க்ஷன்ல போட்டாலும் அது கண்டிப்பான தனித்தனியான 300 கிடைக்குது. எப்படி 1 to 1 மாதிரி ரிவர்ஸ்ல 1 to 1 சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது வந்து on to. அப்ப இது வந்து இந்த மாதிரி ரிவர்ஸ்ல பார்க்கும்போது எந்த ஒரு நிழலுருக்கும் தனித்தனியான 300 இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்ப இது வந்து on to அப்படின்ட்டு நம்ம சொல்லிடலாம். அப்ப போன டயகிராம்ல 1 to 1 பார்த்தோம். இப்போ வந்து on to 1 பார்க்கிறோம். அப்ப 1 to 1 on to சேர்ந்துச்சுன்னா பைஜெக்டிவ். அப்ப ஆன்சர் எப்படி சொல்றாங்க? ரீசன் சொல்ல சொல்லியிருக்காங்க. இப்ப ரீசன் சொல்லும் போது ஒவ்வொரு 300க்கும் தனித்தனியான நிழலுரு உள்ளது மற்றும் ஒவ்வொரு நிழலுருக்கும் தனித்தனியான 300கள் உள்ளது. எனவே இது இருபுற சார்பு. இங்கிலீஷ்ல சொல்லும் போது all the pre-images have an unique image in codomain and also all the images have unique images in unique pre-image in domain அப்படின்னு சொல்லிட்டுனா therefore it is a bijective function அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். all the pre-images in domain, all the pre-images in domain have unique images in codomain.
and also all the images in codomain have unique pre-images in domain. Therefore, it is a bijective function. So, Englishல நம்ம எப்படி சொல்லலாம், தமிழ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, அனைத்து முன்னுறுப்புகளுக்கும் அனைத்து முன் உருக்களுக்கும் தனித்தனியான இல்ல வெவ்வேறான எப்படி சொல்லலாம், தனித்தனியேயான நிழலுருக்கள் உள்ளன. மேலும் ரிவர்ஸ்ல பார்த்தாலும் ஒவ்வொரு நிழலுருக்களுக்கும் தனித்தனியேயான முன்னூறு இருக்கு. இது முன்னாடி இருக்குது முன்னூறு உள்ளது. முன்னூறுக்கள் உள்ளன. எனவே இது ஒரு இருபுற சார்பு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிக்கலாம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ வெரி மச். எக்ஸசைஸ் நம்பர் 1.4ல 7th क्वेश्चनல செகண்ட் சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இங்க என்ன வருதுன்றதை நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்க்கிறோம். போன இதுல சொன்ன மாதிரியே தான் r tends to rன்றது நம்ம சாதாரணமா இன்டிஜர்ஸ் வச்சு நம்ம கால்குலேஷன் இன்டிஜர் வச்சு போடலாம். டயக்ராம் பார்க்கும்போது உள்ள நிறைய நம்பர்ஸ் இருக்குன்றது மைண்ட்ல எடுத்துக்கணும். இங்க அதே மாதிரி ஒரு 5 நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். போன சப்டிவிஷன்ல சொன்ன மாதிரி எக்ஸுக்கு ஒரு -2 எடுத்தோம்னாக்கா f of -2 என்ன, 3 - 4 into 4x ஸ்கொயர் இருக்கு. அப்ப இந்த எக்ஸுக்கு பதிலா -2 ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி இருந்தோம்னா நிறைய கால்குலேஷன் நல்லா பெருசா இருந்ததுன்னா அது மல்டிப்ளிகேஷனும் பவர் இருந்துச்சுன்னா பவரை ரிலீஸ் பண்ண பிறகுதான் ஃப்ரண்ட்ல மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 3 - 4 into -2 ஹோல் ஸ்கொயர். ஸோ -2 ஹோல் ஸ்கொயர்னா -2 into -2 minus into minus plus 2 2s are 4. So -2 multiply பண்ணா +4. அப்ப 4. அடுத்து 3 minus 4 into 4. 4 பெருக்குனா 16 வரும். 3 minus 16. அப்ப 3 க்கு முன்னாடி பிளஸ் இருக்கு, 16 முன்னாடி மைனஸ் இருக்கு. பிளஸ் மைனஸ் கலந்து வந்தா கழிச்சிட்டு பிக் நம்பர் சைன் பண்ணணும். அப்ப ஆன்சர் -13. x க்கு -1 கொடுங்க. So f of -1 is equal to 3 - 4 into x க்கு பதிலா -1 க்கு ஸ்கொயர். 3 - 4 into -1 ஸ்கொயர். So -1 ஸ்கொயர்னா அதே மாதிரி தான் -1 into -1 minus and minus plus 1 into 1 1. அப்ப 3 - 4 into 1 4. 3ல 4 போச்சுனாக்கா -1. பிக் நம்பர் ஸ்மால் நம்பர் பார்த்து கரெக்டா சப்ராக்ட் பண்ணி கரெக்டான சைன் போடுங்க. 3ல -4 போச்சுனாக்கா -1. So x க்கு 0 கொடுத்து பார்ப்போம். So f of 0 is equal to 3 - 4 into 0 square. 0 ஸ்கொயர் பண்ணா 0 தான் வரும். அது 4 ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் திரும்ப 0 தான் வரும். இப்ப 3 - 4 into 0, 3 - 4 into 0 0, 3 - 0 3. So x க்கு +1 கொடுக்கிறோம். f of 1 is equal to 3 - 4 into 1 square. 3 - 1 square என்ன வரும் நமக்கு? 1 square திரும்ப 1 தான் வரும். 3 - 4 into 1. 4 into 1 4. 3 - 4 -1. So x க்கு 2 கொடுங்க. f of 2 3 - 4 into 2 square. 2 square என்ன வரும்? +4 வந்துரும்.
3 minus 4 into 4 16. 3 ல 16 போச்சுன்னா minus 13. இது ஸ்மால் நம்பர், இது பிக் நம்பர். சப்ராக்ட் பண்ணிட்டு பிக் நம்பரோட சைன் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு 5 நம்பர்ஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ இது ஏரோ டயக்ராம் மூலமா நம்ம பார்ப்போம். இது ரியல் நம்பர்ஸ், இது ரியல் நம்பர்ஸ். இதுல நிறைய நம்பர்ஸ் இருக்கு, இன்ஃபைனைட் நம்பர்ஸ், மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. நான் ஜஸ்ட் ஒரு 5 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். 0, 1, 2, -1, -2. ஸோ இது இடையில நிறைய நம்பர்ஸ் இருக்கு, அதை முதல் மைண்ட்ல வச்சுங்க. ரியல் நம்பர் சொன்னதுனால இந்த மாதிரி சொல்லணும். இன்டீஜர்ஸ்னா இந்த ஆர்டர்லயே போட்டு லாஸ்ட் மட்டும் டாட் போட்டுரும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸ் இருக்கு, எல்லா இடத்துலயும் நிறைய நம்பர்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ இதுல என்ன நம்பர்ஸ் வேணுமோ அது மட்டும் எடுத்துப்போம். -13, -1, 3, மறுபடியும் -1, 13 வருது. ஸோ நிறைய நம்பர்ஸ் இருக்கு, இடையில நிறைய நம்பர்ஸ் இருக்கு, இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா -2 சப்ஸ்டிட் பண்ணா -13 போகுது. -1 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா -1ல வந்து மேப் ஆகுது. 0 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 3க்கு மேப் ஆகுது, 0க்கு 3. +1 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா -1 போகுது. +1 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா -1 போகுது. +2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா -13 போகுது. இங்க நிறைய நம்பர்ஸ் இருக்கு, இடையில நிறைய நம்பர்ஸ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா -13க்கு 2 ப்ரீ இமேஜ் இருக்கு பாரு. -13 என்ற ஒரு நிழலுருக்கு 2 முன்னுருக்கள் உள்ளது. சரிங்களா? அந்த -1ன்ற ஒரு இமேஜுக்கு 2 ப்ரீ இமேஜ் இருக்கு, -1 +1. அப்போ ஒரு நம்பர்ல ஒன்றுக்கு மேற்பட்ட ஏரோ மார்க் வந்தாலே அது வந்து not 1 to 1. அப்போ it is not 1 to 1, not 1 to 1. not 1 to 1. not 1 to 1 சொல்லிட்டாலே அது not a bijective அப்படின்னு ஆயிடும். ஏன்னா பைஜெக்டிவ்னாலே 1 to 1 வரணும், அப்புறம் on to வரணும், ஒன்றுக்கு ஒன்றானது வரணும், அடுத்து மேல்புற சார்பு வரணும். இப்போ முதல் கண்டிஷனே ஃபெயில் ஆயிடுச்சு. அப்புறம் செகண்ட் கண்டிஷன் நம்ம செக் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ அதனால இப்படியே நம்ம சொல்லிடலாம். ஸோ இட் இஸ் நாட் எ 1 to 1 function. So therefore it is not bijective. It is not bijective. செகண்ட் கண்டிஷன் செக் பண்ண தேவையில்லை. ஸோ தமிழ்ல சொல்லும் போது இது ஒரு இருபுற சார்பு அல்ல, இருபுற சார்பு கிடையாது, இருபுற சார்பு அல்ல. ஏனென்றால் ஏன்னா இது வந்து என்னதுங்க, மேல் சார்பு கிடையாது. ஏனெனில் இது ஒரு மேல்புற சார்பு அல்ல. மேல்புற சார்பு அல்லன்றது பதிலா உட்புற சார்புன்னு சொல்லிடலாம். இது ஒரு உட்புற சார்பு. சோ உட்புற சார்புன்னு not 1 to 1 into, அப்ப உட்புற சார்புன்னு சொல்லிடலாம். உட்புற சார்புன்றதுனால இருபுற சார்புல வராது. ஒரு இமேஜுக்கு more than 1 ப்ரீ இமேஜஸ் வந்துச்சுனாக்கா அது வந்து not 1 to 1, not 1 to 1 into. இப்போ இன்டூன்னு வந்துட்டாலே அடுத்து நம்ம செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணாம இட் இஸ் நாட் பைஜெக்டிவ், இருபுற சார்பு அல்ல அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். தேங்க்யூ வெரி மச்.